ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான புராண கதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. வரலட்சுமி விரதத்தன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வரலட்சுமி விரத பூஜையினுடைய கதையை சொல்லி நாம் கேட்டு பூஜை செய்யும் போது அனைத்து விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். வரலட்சுமி விரதம் இந்து நாட்காட்டியின்படி ஸ்ராவண மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரதம். வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்கள் தங்களுடைய கணவன், குடும்பம் மற்றும் குழந்தைகளினுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய அருளால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புராண கதையை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. முன்பொரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரசர்வா என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவுமே நல்ல முறையில் ஆட்சி நடத்திட்டு வந்தான். அவனுடைய மனைவி கசந்திரிகா, அவளும் கணவனுக்கு ஏற்ற மனைவியா எல்லா வகையிலுமே இருந்தா. எந்த நேரமும் நல்ல சொற்களையே பேசிக்கிட்டு வேலைக்காரர்களை நல்ல முறையில் நடத்தி வந்தா. அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஷியாமா என்று பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்துட்டு வந்தாங்க. கசந்திரிகா தினமும் வரலட்சுமி பூஜை செய்யாமல் உணவருந்த மாட்டாங்க. கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியாரை போற்றி பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை உள்ளவங்களாகவும் இருந்தாங்க. கசந்திரிகாவினுடைய வழிபாட்டு முறையால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அவங்களுக்கு அருள் புரியறதுக்காக ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் மிகவும் வயதான சுமங்கலி போல கசந்திரிகாவினுடைய அரண்மனைக்கு வராங்க. மகாலட்சுமி தாயார் வரக்கூடிய அந்த நேரத்தில் கசந்திரிகா பகல் உணவை முடிச்சுட்டு தாம்பூலமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கசந்திரிகா தன்னுடைய இல்லத்தை தேடி வந்த சுமங்கலியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள வரவேற்று உரிய முறையில் அவங்களுக்கு உபசரணையெல்லாம் செஞ்சு வெற்றிலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள் ஆகிய மங்கள பொருட்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு கசந்திரிகா வயதான சுமங்கலி பெண்ணிடம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் நாடி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. அதற்கு லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, அதை அப்புறமா சொல்கிறேன், என் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நீ வணங்கும் லக்ஷ்மி தேவியின் அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவிடாமல், அதிதினா நாடி வந்த உறவினர்கள், அவங்களுக்கு உணவளிக்காம நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்பூலம் தரித்துக்கிட்டு இருக்கியே, இது நியாயமா என்று மகாலட்சுமி தாயார் கசந்திரிகா கிட்ட கேட்குறாங்க. எப்பொழுதுமே கோவப்படாத கசந்திரிகா அன்று மிகவும் ஆத்திரப்பட்டு வயதான சுமங்கலியின் தோற்றத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை பார்த்து, நீ யாரோ ஒரு பிச்சைக்கார கிழவி எனக்கு புத்தி சொல்வதான்னு கேட்டு அவங்களுடைய கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. லக்ஷ்மி தேவியும் ஒன்றுமே சொல்லாமல் கன்னங்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்போது அங்கு வந்த ஷியாமா வயதான சுமங்கலி போன்று இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை பார்த்து, தாங்கள் யாரம்மா? ஏன் கன்னங்கள் சிவந்திருக்கின்றன? உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களான்னு ரொம்பவுமே பரிவோடு கேட்குறாங்க. இதனால் உள்ளம் குளிர்ந்த திருமகள் ஷியாமா, உன் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க வந்தேன். ஆனால் உன் அன்னை கசந்திரிகாவோ என்னை கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் என்று ஷியாமா கிட்ட மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஷியாமா, தாயே, பூஜை முறைகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் முறைப்படி செய்கிறேன் என்று சொல்ல மகாலட்சுமி தாயாரும் அனைத்து பூஜை முறைகளையும் ஷியாமாவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அன்று முதல் ஷியாமா ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி பூஜையை மிகவும் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. கசந்திரிகா செய்த செய்கையால் மகாலட்சுமி தாயார் பத்ரசர்வாவினுடைய அரண்மனையிலிருந்து வெளியேறிடுறாங்க. இதனால் பத்ரசர்வாவினுடைய செல்வங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. தன்னுடைய செல்வம் எல்லாம் குறையிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மகளான ஷியாமாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு பத்ரசர்வா நினைக்கிறாரு. ஷியாமா வருடந்தோறும் வரலட்சுமி பூஜை செஞ்சு வந்த பலனா அவளை போற்றி பாதுகாக்கும் கணவனாக மாலாதரன் என்ற மன்னன் வாய்க்கிறான். ஷியாமா கணவன் வீட்டுக்கு செல்றாங்க. ஷியாமா தன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்ற நிலையில் அவருடைய தந்தையான பத்ரசர்வாவின் எதிரிகள் அவரையும் அவரது மனைவியான கசந்திரிகாவையும் சிம்மாசனத்தை பிடிச்சிக்கிட்டு நாட்டையே விட்டு துரத்திடுறாங்க. ஒரு பிடி சோறுக்கு கூட வழி இல்லாமல்
காட்டில் இருவருமே அலைந்து திரியிறாங்க. தன்னுடைய பெற்றோரின் நிலை கண்டு ஷியாமா ரொம்பவுமே வருத்தம் அடைகிறாங்க. அவங்க 2 பேரையுமே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்து காத்துட்டு வராங்க. ஒரு முறை ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து தன்னுடைய தாயான கசந்திரிக்கா கிட்ட இதை வச்சு பிழைச்சிக்கங்கன்னு ஷியாமா சொல்கிறாங்க. கசந்திரிக்கா அந்த குடத்தில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை தொட்டதும் அந்த பானையில் இருந்த தங்க காசுகள் எல்லாமே கறி துண்டுகளாக மாறிடுது. இதை கண்ட ஷியாமாவுக்கு அப்போதுதான் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. தன் தாயான கசந்திரிக்கா ஒரு முறை வயதான சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. இதை கண்ட ஷியாமாவுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வருது தன்னுடைய தாய் அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்வு. ஷியாமா தன்னுடைய மனசில் நினச்சிக்கிறாங்க, அன்று ஒரு நாள் வந்தவங்க சாதாரண மானிட பெண் இல்லை, அந்த மகாலட்சுமி தாயே தான் மானிட பெண் உருவத்தில் வந்திருக்காங்க என்பதை உணர்றாங்க. அந்த உண்மையை ஷியாமா தன்னுடைய தாயான கசந்திரிக்கா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அதிர்ந்து போன கசந்திரிக்கா தன்னுடைய தவறை உணர்ந்து ஷியாமா கிட்ட வரலட்சுமி பூஜை முறையை தனக்கு முறையாக கற்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. அந்த நாளில் இருந்து கசந்திரிக்காவும் வரலட்சுமி பூஜையை முறைப்படி செஞ்சுட்டு வராங்க. அதன் பலனாக அவளுடைய கணவன் தைரியலட்சுமியின் அருள் பெற்று வீரத்தோட படை வீரர்களை சேர்த்துக்கிட்டு சென்று எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் முடிசூடுறாரு. இழந்த செல்வங்கள் வைபவங்கள் அனைத்தையுமே திரும்ப பெற்றாள் கசந்திரிக்கா. இந்த கதையை வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய தினத்தில் வயதான சுமங்கலிகளினுடைய வாயால் சொல்லி கேட்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. வரலட்சுமி விரதத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கதை. ஒரு முறை சித்திரநேமி என்ற தேவகுலப்பெண் நீதிபதியாக இருக்கிறார். அவர் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குபவள். ஒரு முறை அவள் பாரபட்சமாக நடந்து கொண்டதால் அன்னை பார்வதி அவளை குஷ்டரோகியாகும்படி சாபம் கொடுத்துடுறாங்க. இதனால் மனம் உடைந்த சித்திரநேமி சாப விமோச்சனம் கேட்டு பார்வதி தேவியின் காலில் விழுறாங்க. வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும்னு பார்வதி தேவி அருளாசி புரிகிறாங்க. உடனே சித்திரநேமி பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றால் புண்ணிய நதிகளில் தீர்த்தம் ஆடுவது வரலட்சுமி விரதம் இருந்ததற்கு ஒப்பானதாக கருதப்படுதுங்க. குறிப்பாக கங்கை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் காலம் முழுவதும் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் கூட இந்த புண்ணிய தீர்த்தங்களில் ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி வரலட்சுமி தாயினுடைய முழு அருளையும் பெறணும்னு கேட்டுக்கிறேங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.